அரசே, நீர் வாழ்க, உன் குலம் வாழ்க. என்னாச்சு உங்களுக்கு? எவ்வளவு கம்பீரமா இருப்பீங்க, இப்ப என்னாச்சு ராஜா? ரொம்ப சோர்வா காணப்படுறீங்க. இந்த நாட்டுக்கே அரசனா இருக்கிறேன். புகழ், செல்வம், பலம் நிறைந்தவனாக இருந்தாலும் சந்தோஷமே இல்லை. நாட்டு மக்களை சந்தோஷமா வைக்க வேண்டிய நானே எப்படி இதிலிருந்து மீண்டு வருது என்று தெரியவில்லை. என்னை தனிமையில் விடுங்கள் அமைச்சரே. அரண்மனை வைத்தியரை அழைத்து வருகிறேன் மன்னா. வணக்கம் அண்ணா. யாரது? ஓ, வைத்தியரா? ஆமண்ணா, தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அமைச்சர் சொன்னார். ஆம் வைத்தியரே, சிறிது காலங்களாவே சந்தோஷமாகவே இல்லை. எதையோ இழந்தது போல் உணர்கிறேன். உங்களிடம் ஏதாவது வழி உண்டா? கவலை வேண்டாம் அண்ணா, நான் இருக்கிறேன். வைத்தியரே, என்ன பண்றீங்க? வலிக்கிறது. இருங்க இருங்க, சரியா இப்ப கண்டுபிடிச்சிடுவேன். மண்டையில ஒன்றுமே இல்லை. வைத்தியரே, வழக்கத்துக்கு மாறாக நடந்து கொள்வீர்கள். என்னாச்சு வைத்தியருக்கு? சரி, அவர் எது செய்தாலும் நல்லதுக்குத்தான். வைத்தியரே, அரசர் நான். நான் வைத்தியர் மன்னா. நான் அமைச்சர் மன்னா. இதற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போங்கள். கொஞ்சம் பொறுங்கள், கண்டுபிடித்து விடுவேன். ரொம்ப கசப்பு வைத்தியரே. யார் அங்கே? அரசருக்கு தண்ணி கொண்டு வாருங்கள். நீர் என்ன செய்தாலும் என் சோகம் என்னை விட்டு போகவில்லை வைத்தியரே. மன்னா, நான் கண்டுபிடித்து விட்டேன். உமக்கு வந்திருக்கிற வியாதி 1 கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும். அது தங்களுக்கு வந்திருக்கிறது மன்னா. இந்த வியாதிக்கு பேர் என்ன தெரியுமா மன்னா? சொல்லும், சொல்லி தொலையும். சந்தோஷ கோபியா. சந்தோஷ கோபியாவா? அப்படி ஒரு வியாதியை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. 1 கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும். அதான் நீங்கள் கேள்விப்பட்டதில்லை மன்னா. வைத்தியரே, இதற்கு வைத்தியம் உண்டு மன்னா. இது என்னவென்றால், இந்த உலகத்திலே 24 மணி நேரம் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய ஒருவருடைய மேல் சட்டையை உங்களுக்கு உடுத்தினால் இந்த நோய் குணமாகிவிடும். என்ன வைத்தியரே, உண்மையாகவா? ஆமண்ணா, உண்மையாகவே குணமாகிவிடும். 24 மணி நேரம் சந்தோஷமாயிருக்கும் ஒருவர் மேல் சட்டையை நான் அணிந்தால் எனக்கு சுகமாகி விடுமா? ஆமண்ணா, தாங்கள் நாட்டிலே இப்படி யார் இருக்கிறார்கள் என்று பாருங்கள் மன்னா. நான் கிளம்புகிறேன் மன்னா, நான் கிளம்புகிறேன். வைத்தியரே, கிளம்புகிறேன் கிளம்புகிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஓ, தன்மானம் வேண்டுமா? தன்மானம் இல்லை மன்னா, சன்மானம் தாருங்கள். வியாதி வந்ததிலிருந்து நானே உளறிக் கொண்டிருக்கிறேன். உண்டாருங்கள் உங்களுடைய சன்மானம். ராஜா வாழ்க, உமது கோத்தரம் வாழ்க. அமைச்சரே, வைத்தியர் சொன்னதை கேட்டீர்களா? எத்திசைக்கும் ஆட்களை அனுப்பி சந்தோஷமா இருக்கிறவனின் ஆடையை கொண்டு வாருங்கள். அரசே, நானே நேரில் சென்று வருகிறேன், உத்தரவு கொடுங்கள். வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் அமைச்சரே. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, உங்களையும் தானே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது. உங்க பேரு மரிக்கொழுந்து தானே? ஆமா, நீங்க? நான் தான்டா சிவக்கொழுந்து, உன் பாலிய சிநேகிதன். ஓ ஆமாண்டா, அந்த பலாப்பழத்தை பார்த்தவுடன் அதை வாங்கி தர சொல்லுவியே.
டேய் மாம்பழத்தை திருடி சாப்பிடுவியே. வாழைப்பழத்தை தோலோடு சாப்பிட்டது இன்னும் அப்படியே பசுமையாக நினைவாக இருக்கிறது. இப்படி பழங்கதை பேசி எவ்வளவு நாளாச்சுடா. ஆமாமா. ஆஹா, என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க தம்பிகளா. நான் தான் இந்நாட்டு அமைச்சர். எப்படி இப்படி சந்தோஷமா இருக்கீங்க? அது ஒன்றுமில்லை அமைச்சரே, பழைய நண்பர்கள் சந்திக்கும் போது ஏற்படும் உணர்வு தான் அது. அப்போ எப்போதும் சந்தோஷமா இருப்பீர்கள், அப்படிதானே? ஆமாம் ஆமாம். அப்படி என்றால் ஒன்று வினாவலாமா? வினாவலாம் அமைச்சரே. நம் அரசருக்கு சந்தோஷ கோபியா என்கிற வியாதி வந்திருக்கு. 24 மணி நேரம் சந்தோஷமா இருக்கிற ஒருவனுடைய மேல் சட்டையை நம் அரசருக்கு அணிவித்தால் அந்த வியாதி போய்விடும் என்று அரண்மனை வைத்தியர் அறிவித்திருக்கிறார். எனவே தாங்கள் இருவரில் யாராவது ஒருத்தருடைய மேல் சட்டை தருவீர்களானால் உங்களுக்கு தக்க சன்மானமும் அரசு வேலையும் வழங்கப்படும். அமைச்சரே, என்னை மன்னியும். சற்று நேரத்திற்கு முன்புதான் என் துணைவியாரிடம் அடி வாங்கி வரும்போது என் பழைய சிநேகிதனை பார்த்தேன். அதனால் வந்த சந்தோஷம் அது. ஓ, அப்படியா சங்கதி? தம்பி நீ? அவனாவது அடி மட்டும்தான் வாங்கினான். எனக்கு சட்டையே கிழிந்து தொங்குகிறது அமைச்சரே. அநேகருடைய ஆண்மகள் நிலைமை இப்படித்தானா? அரசருக்கு வியாதியை குணப்படுத்த முடியாதா? என்ன செய்வது? சரி, இன்னும் போய் பார்க்கலாம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்பா, உலகத்துல எல்லாம் இருந்த போது கூட நீங்க கொடுத்த சந்தோஷத்தை விட இப்ப இல்லாத போது நீங்க கொடுக்கிற சந்தோஷத்துக்காக நன்றிப்பா. ஆஹா, இந்த மனிதர் சந்தோஷம் பொங்குதே என்ன சந்தோஷமாயிருக்கிறார். இவரிடம் பேசி பார்க்கலாம். ஐயா, ஐயா. கூப்பிட்டீங்களா ஐயா? ஆம், நான் தான் இந்த நாட்டின் அமைச்சர் அரவாணன். ஐயா வணக்கம். நான் இந்த நாட்டின் குடிமகன் வெண்மதியன். நன்று. எப்போதுமே சந்தோஷமா இருப்பீங்களா? கவலைப்பட மாட்டீங்களா? கவலை என்கிற வார்த்தைக்கு இடமே இல்ல. எப்படி? உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷம் வரும் போகும். ஆனா இந்த உலகத்துல யாருமே கொடுக்க முடியாத எடுக்க முடியாத சந்தோஷம் எனக்கு இருக்குயா. 24 மணி நேரமும் சந்தோஷமா இருப்பீங்களா? தூங்கும் போதும் சந்தோஷமா இருப்பேன் அமைச்சரே. தூங்கும் போதுமா? எனக்கு கவலை என்கிற வார்த்தைக்கு இடமே இல்ல. அப்படியா? உங்களைத்தான் நான் தேடி வந்தேன். என்ன தேடியா? ஆமா தம்பி, இந்த நாட்டு அரசரே உங்களை நம்பி இருக்கிறார். என்ன சொல்றீங்க அமைச்சரே? மகாராஜாவே என்னை தேடுகிறாரா? அவர் எதற்கு என்னை தேடணும்? நம் அரசர் கற்பூரமதியன், அவருக்கு சந்தோஷ கோபியான்னு ஒரு வியாதி. 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்கிற ஒருவருடைய மேல் சட்டையை அவருக்கு அணிவித்தால் குணமாகிவிடும் என்று வைத்தியர் சொல்லி இருக்கிறார். உங்க சட்டையை தருவீர்களா வெண்மதியன்? சட்டையா? ஆமாம், உங்களுக்கு தக்க சன்மானமும் அரசு வேலையும் வாங்கி தருவேன். வண்ண வண்ண சட்டை போட்டுக் கொண்டிருந்தேன். போன மாதத்தில் வந்த மழை வெள்ளத்தில் என் உடைமைகள் எல்லாம் போய்விட்டது. நான் உடுத்தியிருக்கிற இந்த உடையை தவிர வேற எதுவும் எனக்கு இல்லை. ராஜாவுக்கு உதவி செய்ய ஆசைதான். என்னிடம் மேல் சட்டை இல்லையே. எப்படிப்பா மேல் சட்டை கூட இல்லாம சந்தோஷமா இருக்கீங்க? கூட பிறந்தவங்க இருக்காங்களா? இந்த உலகத்துல எனக்கு யாரும் கிடையாது. எனக்கு எப்போதும் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் எப்போதும் என்னோட கூட இருக்கிறார். அவர்தான் இந்த உலகத்தையே படைத்த கடவுள். அப்படியானால் அவரை கூட்டி வாருங்கள், அரசரிடம் கொண்டு போவோம். யாரெல்லாம் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் அவர் எப்போதும் தங்குவார். அப்படியா? நான் என் மேல் சட்டையை கொடுத்து உதவி செய்ய முடியாது. ஆனா சந்தோஷத்திற்கான வழியை மகாராஜாவுக்கு சொல்லலாம். நிச்சயமாக, வாங்க அரசரிடம் போகலாம். ஒரு வார காலமாயிற்று, இன்னும் அமைச்சரை காணவில்லையே. அரசே வாழ்க! அரசரே வாழ்க! வாரும் அமைச்சரே, போன காரியம் வெற்றிதானே? வெற்றி கிடைத்து விட்டது நமக்கு. நாடு முழுவதும் அலைந்து ஒரு மனிதரை கண்டுபிடித்து அழைத்து வந்துள்ளேன் மன்னா. எங்கே? அந்த மனிதரை அழைத்து வாருங்கள். இதோ அழைத்து வருகிறேன்.
ஆளை பார்த்தால் சரியான உடை கூட இல்லாமல் இருக்கிறார். இவர்தானா நீ சொன்ன மனிதன்? ஆம் அரசே. சரியான உடை கூட இல்லையே, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அமைச்சரே? அரசே, அவரிடமே கேளுங்கள். நீர் என் நாட்டு பிரஜை தானா? ஆமண்ணா, தங்கள் நாட்டு பிரஜைதான். என்னுடைய பெயர் வெண்மதியன். உடுத்த சரியான ஆடை கூட இல்லையே, எப்படி நீ மகிழ்ச்சியா இருக்கிறாய் என்று அமைச்சர் சான்றிதழ் கொடுக்கிறார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மன்னா, சற்று பொறுமையுடன் இருந்தால் என்னால் விளக்கம் கூற முடியும். உங்களுக்கு யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். எதிராளி நம் நாட்டின் ஒரு பகுதியை பிடித்து விட்டால் இந்த சந்தோஷம் போய்விடும். ஆனால் எனக்கு இருக்கும் சந்தோஷம் எதுவும் கிடைப்பதால் கிடைத்ததல்ல, நம்மை படைத்த கடவுள் கொடுத்தது. அவர் கொடுத்ததை ஒருவராலும் எடுக்க முடியாது. அதற்கு ஒன்றே ஒன்றுதான், நான் சிறு வயதிலிருந்து செய்த பாவங்களை அவரிடம் முறையிட்டு மன்னிப்பு கேட்டேன். அப்போது எனக்கு கிடைத்த சந்தோஷம் கடந்த மாதத்தில் பெய்த மழை வெள்ளத்தில் என் உடமையெல்லாம் போனாலும் அவர் தந்த சந்தோஷம் என்றும் நிலைத்து நிற்கிறது. அது போகல. அதுதான் என்னுடைய ரகசியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வந்துவிட்டால் மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிறது மன்னா. ஒன்றுமே இல்லாத இடத்திலே இவ்வளவு சந்தோஷமா இருக்குமானால் அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமாக. உலகத்திலே பிறந்த எல்லோருக்குமே கொடுக்கிறதுக்குத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். என் வியாதி குணமாகுமா? உங்களுக்கு இருக்கிறது வியாதி இல்லை மன்னா, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சிறு பிரச்சனை. அது அந்த கடவுளால் மட்டுமே சரி செய்ய முடியும். அதை உங்களால் போக்க முடியுமா? அது என்னால் முடியாது மன்னா. நீங்கள் உங்கள் பாவங்களை இயேசு கடவுளிடம் முறையிட்டால் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நாம் பிரார்த்தனை செய்வோம். முழங்கால் படியிட வேண்டுமோ? நாம் முழங்காற்படியிடும் போது நம்முடைய தாழ்மையை பார்க்கிறார், வேறொன்றுமில்லை. ஆண்டவரை, சிறு வயது முதல் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னியுங்கள். என்னை தேடி வந்து எனக்காக உயிர் கொடுத்தீர் என்று நம்புகிறேன். என் பாவத்தை மன்னியும். பாவம் செய்யாமல் இருக்க பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிரார்த்திக்கிறேன் தகப்பனே, ஆமென். உண்மையாகவே நீங்கள் பிரார்த்தனை செய்திருந்தால் நிச்சயம் அந்த சந்தோஷத்தை பெற்றிருப்பீர்கள் மன்னா. உண்மையிலேயே என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது போல் உணர்கிறேன். என் மனதில் ஒரு அமைதி, சந்தோஷம் காணப்படுகிறது. உன்னை பாராட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்பாக இந்த இயேசுவை குறித்து எனக்கு சொன்னாய் அல்லவா? உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறது. உனக்கு ஒரு பொறுப்பு தருகிறேன். நாடு முழுவதும் யாரெல்லாம் இயேசுவை பற்றி தெரியாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லணும். வெண்மதியன், என் அமைச்சர் அவையில் உள்ளவர்களுக்கு நான் நற்செய்தி அறிவிக்கிறேன். சரிதானே அமைச்சரே? சரிதான் அரசே. நிச்சயமாக இலவசமாக அந்த வேலையை செய்கிறேன் மன்னா. உங்களுக்கு ஒரு சிறு அன்பளிப்பு கொடுக்கலாம் என்று விரும்புகிறேன் மன்னா. ஏற்றுக்கொள்வீர்களா? என்னது அன்பளிப்பா? இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறிந்து கொண்ட காரியங்கள் இதில் அடங்கியுள்ளது. இதை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் உங்களுக்கு இன்னும் ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும், பலன் கிடைக்கும். ஓ, உண்மையிலேயே விலை மதிக்க முடியாத பொக்கிஷன் தான். நன்றி, நன்றி, நன்றி அரசே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம் நன்றாய்.